நான் நினைக்கிறேன் இந்த ஆதாமும் ஏவாளும் பிள்ளைங்கள்ட்ட சொல்லி சொல்லி கொடுத்துருப்பாங்க. எப்படி இருந்தோம் தெரியுமாப்பா, எப்படி இருந்தோம் தெரியுமா? ஆதாம் சொல்லுவார், நல்லா இருந்த குடும்பம், என்ன பாரு ஒருத்தி வந்தா, ஏதோ ஸ்நாக்ஸ் தாராளேன்னு சொல்லிட்டு சாப்பிட்டேன், முடிஞ்சு சோலி மொத்தமா போச்சு. உடனே அவங்க சொல்லுவாங்க, எது கொடுத்தாலும் உடனே தின்றது, அது என்ன ஏதா? ஆண்டவர்கிட்டே கம்ப்ளைண்ட் பண்ணாங்க மாறி மாறி, நீங்க ஒண்ணு எனக்கு பார்த்து கட்டி வச்சீங்களே. இதை கேட்டு 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 ஆமென். அப்ப எப்படி அவர் உங்களை டீல் பண்ணாருன்னு சொல்லி ஆபேல் கேட்டிருப்பாரு. அது ஒரு மிருகம் அப்பொழுது அடிக்கப்பட்டது. அடித்து எங்க நிர்வாணத்தை மூட அதனுடைய தோல் அதிலிருந்து உருவப்பட்டது. அதை எங்க மேல போர்த்து விட்டாங்க. சோ நீங்க உங்க நிர்வாணம் மூடப்பட ஒரு மிருகம் அடிக்கப்பட்டதா? பைபிள்ல இருக்கு, உலக தோற்றம் முதல் அடிக்கப்பட்ட. இப்பொழுது ஆபேல் வரா பலி செலுத்த. ஆபேலுடைய பலி எப்படிப்பட்ட பலி என்று எபிரேயர் 11 சொல்லப்பட்டிருக்கிறது. விசுவாசத்தினாலே ஆபேல் இங்க நம்ப ஆரம்பிக்கிறான். இங்க நம்ப ஆரம்பிக்கிறான் விசுவாசத்தினாலே. அதனால அந்த கர்த்தரை மேன்மையா பார்க்கிறார். அதன் அர்த்தம் என்ன? அந்த இழந்த மேன்மையை திரும்ப பெறுவது உன்னுடைய போக்கஸா இருக்கணும், உன்னுடைய கோலா இருக்கணும். நெகேமியா 9வது அதிகாரத்திலே தேவ ஜனங்கள் இப்படி சொல்லி அழுகிறார்கள். 9வது அதிகாரம் அதனுடைய 35, 36 வசனங்களை பார்க்கும்போது, நெகேமியா, அவர்கள் தங்கள் ராஜ்யத்திலும் நீர் அவர்களுக்கு கொடுத்த உம்முடைய பெரிய தயையிலும் நீர் அவர்களுக்கு முன்பாக திறந்து வைத்த விசாலமும் செழிப்புமான தேசத்திலும் உமக்கு ஊழியம் செய்யாமலும் தங்கள் நல்ல கவனிங்க இந்த வார்த்தை. அவர்கள் தங்கள் ராஜ்யத்திலும் நீர் அவர்களுக்கு கொடுத்த உம்முடைய பெரிய தயையிலும் நீர் அவர்களுக்கு முன்பாக திறந்து வைத்த விசாலமும் செழிப்புமான தேசத்திலும் உமக்கு ஊழியம் செய்யாமலும் தங்கள் துர்க்கர்மங்களை விட்டு திரும்பாமலும் போனார்கள். இதோ இன்றைய தினம், இந்த வார்த்தை கவனி, இன்றைய தினம் நாங்கள் அடிமைகளாயிருக்கிறோம். பலனையும் நன்மையையும், இந்த வார்த்தை கவனிச்சீங்களா? பலனையும் நன்மையையும் அனுபவிக்கும்படி நீர் எங்கள் பிதாக்களுக்கு கொடுத்த இந்த தேசத்தில் தானே நாங்கள் அடிமைகளாயிருக்கிறோம். தேவன் மனிதனை படைத்தது அடிமையாவதற்கல்ல, அடிமையா இருப்பதற்கல்ல, ஆண்டு கொள்ளும்படியாக படைத்தார். ஆனால் பலனையும் நன்மையும் அனுபவிக்க வேண்டிய இடத்துல இன்னைக்கு எப்படி இருக்கிறோம்னா அடிமைகளா இருக்கிறோம். ஏன் அடிமைகளா இருக்கிறோம்? 37 சொல்லப்பட்டிருக்கிறது, அதன் வருமானம் எங்கள் பாவங்களின் நிமித்தம் நீர் எங்கள் மேல் வைத்த ராஜாக்களுக்கு திரளாய் போகிறது. அவர்கள் தங்களுக்கு இஷ்டமானபடியே எங்கள் சரீரங்களையும் எங்கள் மிருக ஜீவன்களையும் ஆளுகிறார்கள் என்று சொல்லிவிட்டு அடுத்து ஒரு வார்த்தையை சொல்லுவாங்க பாருங்க, நாங்கள் மகா இக்கட்டில் அகப்பட்டிருக்கிறோம். அடிமைனா யார் தெரியுமா? அகப்பட்டிருக்கிறவன், அகப்பட்டிருக்கிறவன். பிரியமான கர்த்தருடைய பிள்ளைகளே, தேவன் நம்மை வைத்திருப்பது சத்துருவின் பிடியில் அகப்பட அல்ல, பலனையும் நன்மையும் அனுபவிக்க. இன்னைக்கு நம்ம அனுபவிக்கிறவர்களா இருக்கிறோமா, அகப்பட்டிருக்கிறோமா? கர்த்தருக்கு ஊழியம் செய்யாமல், கர்த்தருக்கு சேவை செய்யாமல், he is our king, அந்த ராஜாவின் பணிவிடை செய்யாமல், யாரோ சொன்னதை கேட்டு வழி மாறி, ராஜா விலக்கினதை விரும்பி, ராஜா ஏற்படுத்தினதை குறித்து செய்யாமல், கர்த்தர் தோட்டத்தில் ஆதாமை பண்படுத்தவும் பாதுகாக்கவும் வைத்தார்.
அவன் பண்படுத்தி பாதுகாத்திருந்தால் இந்த சர்ப்பம் உள்ள வந்திருக்கவே செய்யாது. அத நமக்கு தான் எந்த பிரச்சனையும் இல்லையே, எந்த போராட்டமும் இல்லையே, எதுவும் இல்லையே. ஆமென். யோவேல்ல சொல்லப்பட்டிருக்கிறது பச்சை புழு வெட்டுக்கிளி. புழு தானே, பாம்பு இல்லையே. நல்ல கவனிங்க, மீண்டும் ரிப்பீட் பண்றேன். சத்துரு வஞ்சிக்க, இல்லாமலாக்க, பாம்பா மட்டும் வரணும்னு கிடையாது, புழுவா கூட வருவான். புழு தானே போட்டோம், வெட்டுக்கிளி தானே, அது இருந்தா ஆசீர்வாதம் வருமா? சிலருக்கு அப்படி ஒண்ணு, அது இருக்கா, தொற்றாத, தொட்டா மகா இக்கட்டில் அகப்பட்டிருக்கிறோம். மகா இக்கட்டில் அகப்பட்டிருக்கிறோம். பலனையும் சபையே, இரத்தத்தால் மீட்கப்பட்ட அன்பு சகோதர சகோதரி, நன்மையும் பலனையும் அனுபவிக்கிறோமா அல்லது யாரோ ஒருவருடைய பிடியில் அகப்பட்டிருக்கிறோமா? ஏன்? ஹல்லேலூயா. எங்கள் பாவங்களின் நிமித்தம். பாவங்கிறது ஒரு பொல்லாத சத்துரு. டோன்ட் பிளே வித் சின். வீட்டுக்கு ஃப்ரெண்ட்ல கரண்ட் கம்பி போகுது, தெரியாம தொட்டேன்னு சொல்லிட்டு கரண்ட் அடிக்காம இருக்குமா? தெரியாம கைப்பட்ட அதுக்கே இப்படியா? தெரியாம சும்மா விளையாட்டுக்கு தான் இப்படி வச்சேன். ஆமே, இதான் பாவம். அறியாமல் செய்தாலும் பாவம் பாவமே. பாவம் அது எங்க கொண்டு போயிரு தெரியுமா? பலனையும் நன்மையும் அனுபவிக்க வேண்டிய இந்த தேசத்தில் தானே அடிமைகளா இருக்கிறோம். அடிமைகளா இருக்கிறோம். நீர் எங்கள் மேல் வைத்த ராஜாக்கள். கர்த்தர் ஏன் அவங்க மேல ராஜாக்களை வைத்தார் என்று போன வாரம் கேட்டோம். கர்த்தர் ராஜாவா இராதபடிக்கு அவர்கள் என்ன செய்தார்கள்? அவரை தள்ளினார்கள். ஏன் தள்ளினார்கள்? நாங்க மற்ற ஜாதிகளை போல வாழணும், மற்றவங்களை மாதிரி வாழணும். அதுக்கு நீங்க உங்க ஆளுகை கீழே இருந்தா முடியாது. உங்க ஆளுகைக்கு கீழே இருந்தா நீங்க அப்படி வாழ விட மாட்டீங்க. இவர்கள் ஜாதிகளோடு கலவாது. அதனால நல்லா புரிஞ்சுக்கோங்க, ரியல் ஃப்ரீடம் என்பது என்ன தெரியுமா? என் இஷ்டப்படி நான் செய்வது அல்ல. அடிமையானவன் வீட்டில் நிலைத்திரான், குமாரன் வீட்டில் நிலைத்திருக்கிறார். அப்பொழுது குமாரனாகிய கிறிஸ்து யாரு? அவர் அடிமை இல்லை. அவர் எங்க இருக்கிறார்? வீட்டில் நிலைத்திருக்கிறார். ஆனா அதே ஆண்டவர் சொல்லுகிறார், பிதா செய்ய குமாரன் காண்பது எதுவோ அதே அன்றி வேற ஒண்ணுமே அவர் செய்ய மாட்டார். இதுதான் அவருடைய ஆளுகை கீழே இருக்கிறது. நான் அடிமை கிடையாது. அதனால என் கால் போன போக்கில், என் மனம் போன போக்கில், நோ, பிதா செய்ய. டெய்லி இவருடைய போக்கஸ் யார் மேல இருக்குன்னா அப்பா மேல இருக்கு. அப்பா என்ன பண்றார்? ஓகே, அதையே பண்ணணும். பிதா செய்ய குமாரன் காண்பது எதுவோ அதே. யோவான் சுவிசேஷத்தில் இருக்கு. நான் ரெஃபரன்ஸ் எடுத்துட்டு வரல, இப்போ ஆண்டவர் நினைவுல கொண்டு வந்தனால அந்த வசனத்தை சொல்லுகிறேன். பிதா செய்ய. அப்போ ஆண்டவர் நீங்க தான் அடிமை இல்லைல்ல. அப்ப நீங்க யாருக்கு கேட்கணும்? யாருக்கு பயப்படணும்? குமாரன் வீட்டில் நிலைத்திருக்கிறான். 2 குமாரர்கள் உண்டல்லவா? உண்மையிலே வெளிப்பார்வையில சுதந்திரவாளியா தெரிஞ்சது யாரு? யார் சுதந்திரவாளியா தெரியும்? ஏன் இளையகுமாரன் சொல்றீங்க? கரெக்ட் தான் சொல்லுங்க. ஏன் சொல்றீங்க? கரெக்டா சொன்னீங்க. சத்தமா சொல்லுங்க, கொஞ்சம் கூட மெதுவா சொல்லுங்க. ஏன்னா சத்தம்னா சவுண்டு குறைஞ்சிச்சு, மெதுவான ஒருவேளை. ஏன்? அவன் இஷ்டப்படி வாழ்ந்தான். அவன் இஷ்டப்படி வாழ்ந்தான். அவனை பொறுத்த வரைக்கும் அண்ணனை பார்த்து சிரிச்சிருப்பான். பிழைக்க தெரியாதவன், வாழ தெரியாதவன். அவன் இஷ்டப்படி வாழ்ந்தான்.
ஆனால் இப்பொழுது எப்படி வந்து நிக்கிறான் தெரியுமா? பன்றிக்கு வைக்கக்கூடிய தவிட கூட சாப்பிடுறதுக்கு அவனுக்கு என்ன இல்லை? உரிமை இல்லை. பாதரட்சியை இழந்து வந்து நிக்கிறான். அடிமைகள் பாதரட்சியை போட அனுமதி இல்லை. அதனாலதான் அவர் முதல்ல காலுக்கு பாதரட்சை போட வைக்கிறார். திருப்பி வரும்போது நம்ம என்ன நினைச்சிட்டோம்? அவருடைய ஆளுக்கு எழுந்து எப்படியாவது எஸ்கேப் ஆயிட்டா வாழ்ந்துருவோம். இல்ல, உண்மையான சுதந்திரவாளி யார் தெரியுமா? அவருக்கு கீழே இருக்கிறவன். அவன் தான் சுதந்திரவாளி. எனக்கு நானே தேவன் என்று சொல்லுகிறவன் அடிமை. ஆமென். பக்கத்தில் அப்படி பார்த்து லைட்டா தட்டி சொல்லுங்க, சுதந்திரவாளியா இருங்க. சும்மா தட்டி சொல்லுங்க. யாராவது லைட்டா தூங்கிட்டு இருந்தாலும் அப்படி லைட்டா தட்டி சுதந்திரவாளியா இருங்க. ஆவேன் சொல்லுங்க பார்க்கலாம். சுதந்திரவாளினா யாரு? அப்படி ஒரு குதிரையை எடுத்துட்டு அவன் அல்ல. அப்போ என் ஃப்ரெண்ட்ஸு கூட இருக்க ஒரு ஆட்டுக்குட்டியாவது கொடுத்தீங்களாப்பான்னு சொல்லிட்டு மூத்த குமாரன் கேட்கிறான். அப்போ தகப்பன் சொல்றாரு, என்னுடையதெல்லாம் உன்னுடையது. ஆனா அப்படி எடுக்க முடியாது. அவன் சுதந்திரவாளி. எல்லாம் இருக்கு, என்னுடையதெல்லாம் இங்க வருவா, உனக்கு 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 இதுதான். அப்படி அவர் சொல்லவே இல்லை மூத்த குமாரன். மூத்த குமாரன் வரும்போதெல்லாம் என்னுடையதெல்லாம், இவர் அப்பாவுக்கு என்ன இருக்கோ அதான் உனக்கு, அப்பாவுக்கு என்ன இருக்கோ அதான் உனக்கு. அப்போ என்னுடையதெல்லாம் உன்னுடையதுன்னா அந்த மூத்த குமாரனுக்கு எல்லாத்தையும் எடுத்துட்டு போலாமே. போக முடியுமா? முடியாதா? ஆனா ஃப்ரெண்ட்ஸு கூட ஒரு ஃப்ரெண்ட்ஸுக்கு ஒரு ட்ரீட் வைக்கிறதுக்கு கூட அப்பா முகத்தை பார்க்கிறான். ஃப்ரெண்ட்ஸுக்கு ஒரு ட்ரீட் வைக்கிறதுக்கு கூட, அங்க ட்ரீட்னா ஒரு ஆட்டுக்குட்டி அடிச்சு விருந்து, அப்பா பார்க்குறா. அப்பா முகம் கொஞ்சம் வேண்டாம் வேண்டாம் வேண்டாம். என்னடா பர்த்டே வந்துட்டு ட்ரீட்டு தரல? எனக்கு பர்த்டே கிடையாது போ. இதாங்க குமாரன், இதாங்க பிள்ளை. இந்த பழத்தை சாப்பிட்றதுக்கு முன்னாடி என்ன செஞ்சிருக்கணும்? கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க, அவர் இந்த குளிர்ச்சியான வேளையில உலா வருவார், அப்பா சாப்பிடலாமா? இந்த மூத்த குமாரன் அப்பா கிட்ட கேட்கல. ஆனா அப்பாவுடைய ஃபேஸ், பிதா செய்ய குமாரன் காண்பது எது? அவர் பார்க்கிறார். கொஞ்சம் முகம் மாறுது.